வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா கம்யூனிட்டி ரேடியோ 90.4. இந்த காலநிலை மாற்றம் கடைசி நொடிகள், அதாவது த கிளைமேட் கவுண்டவுன். இந்த நிகழ்ச்சியில் நம்ம காலநிலை மாற்றம் பற்றி நிறைய விஷயங்கள் பார்த்து கொண்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, நிறைய விஷயம் தெரிஞ்சு கொண்டு இருக்கோம். அண்ட் வணக்கம் யாமினி. வணக்கம் ஆர்ஜே சிவானி. ஏன்னா இன்னைக்கு ரொம்ப உற்சாகமாக இருக்கீங்க? ஆமாம், நேற்று நான் எங்கள் ஃபேமிலியோட ஒரு ஈரநில பகுதிக்கு போயிட்டு வந்தேன். நான் பார்த்தது எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். அது சரி, போனது தான் போனீங்க. என்கிட்ட சொல்லியிருந்தா நானும் வந்திருப்பேன்ல. உங்களை மாதிரி இன்னைக்கு சொல்ல நானும் உற்சாகமாக இருந்திருப்பேன். அச்சோ, கவலைப்படாத, நெக்ஸ்ட் டைம் நான் போகும்போது உன்னையும் கூட்டின்னு போகிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், ஈரநிலம்னா என்ன? அங்கே நீங்கள் என்னென்னலாம் பார்த்தீங்க, அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். நிச்சயமாக யாமினி. ஈரநில பகுதிகள், இந்த மாதிரி நிலப்பகுதிகளாம் தண்ணியை ரொம்ப நாள் தக்க வச்சுக்கும். இதனால் நிலத்தடி நீர் வளம் அதிகமாகும். வறட்சி அப்புறம் வெள்ள மேலாண்மைக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுது. அடேங்கப்பா, ஈரநிலங்கள் இவ்வளோ முக்கியத்தன்மை வாய்ந்ததா? இது மட்டும் இல்லை யாமினி, பல லட்சம் மீன்களுக்கு, விலங்குகளுக்கு, பறவைகளுக்கு, பூச்சிக்குன்னு பல உயிரினங்களுக்கு உறைவிடமாகவும் இருக்கு. ஆர்வம் தாங்க முடியல ஆர்ஜே சிவானி. ஈரநிலங்கள் பற்றி கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்னும் நிறைய சொல்லுங்க. நிஜமா யாமினி, இதை பற்றி பாட்டியும் அவங்க பேத்தி சக்தியும் இன்னும் நம்மளுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்க. அவங்க உரையாடலை பார்ப்போமா? தங்கம்மா பாட்டி இயற்கையோடு அலிமானம் தொடர்பும் ஈரநிலங்களை பற்றி அறிவு வளம் கொண்ட ஒரு வயதான பெண்மணி. அவரது பேத்தி சக்தி கோடை விடுமுறையை தனது பாட்டியுடன் கழிக்கும் ஆர்வமுள்ள 10 வயது சிறுமி. பாட்டி ஒரு மர நாற்காலியில் உட்கார்ந்து ஈரநிலங்களை பற்றிய புத்தகத்தில் மூழ்கியுள்ளார். இந்த வேளையில் சக்தி மிக உற்சாகமாக உள்ளே வருகிறாள். பாட்டி, நான் கோடை விடுமுறையை உங்களோட செலவழிக்க வந்துள்ளேன். ஆனா நீங்க ஏதோ படிச்சுட்டு இருக்கீங்களே. அட சக்தி, நீயா? வா வா. நானா சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவம் மற்றும் அவற்றிலுள்ள தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பற்றி படிச்சுட்டு இருக்கேன். நீயும் வா வா, என் பக்கத்தில் உட்காரு. சக்தி பாட்டியின் அருகில் அமர்கிறாள். ஏன் பாட்டி, இந்த ஈரநிலங்கள் என்றால் என்ன? அவை ஏன் முக்கியம்? சக்தி, சதுப்பு நிலங்கள் பல்வேறு வகையான தாவரம் மற்றும் விலங்குகளின் வாழ்விற்கு ஆதரவளிக்கும் ஒரு முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பாக இருக்கு. இவை வெள்ளத்தின் போது அதிகப்படியான நீரை உறிஞ்சி வறண்ட காலங்களில் வெளியிடுகின்றன. இந்த சமநிலைப்படுத்தும் செயலானது காலநிலையை சீராக்க உதவுகிறது. சக்தி, இதுல எதுவும் வகைகள் இருக்குதா பாட்டி? ஆமா சக்தி, ஈரநிலங்கள்ல கடல் சார்ந்த ஈரநிலம், சேற்று நிலம், தாவரங்கள் சூழ்ந்த ஈரநிலம் மற்றும் அலையதி காடுகள்னு 4 வகைகளா பிரிக்கலாம். இதுல முக்கியமா ராம்சார் தலங்களை பத்தியும் நீ தெரிஞ்சுக்கணும். ராம்சார் தலங்களா? அப்படின்னா என்ன பாட்டி? ராம்சார் உடன்படிக்கைன்றது ஈரநிலங்களை பாதுகாக்கிறதுக்கும் அவற்றை அறிவு சார்ந்த முறையில் பயன்படுத்துறதுக்கும் உருவாக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை. இதை ஈரநிலங்களுக்கான உடன்படிக்கைன்னும் சொல்லலாம். சக்தி, 1917 ஈரானில் இருக்கிற ராம்சார் என்ற நகரத்தில் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தம் கையெழுத்தான நகரத்தோட பெயர்லேயே இது ராம்சார் ஒப்பந்தம்னு அழைக்கப்படுது. சக்தி, ஓ அருமை பாட்டி. ஒரு ஈரநிலத்தை எப்படி ராம்சார் தலமாக அறிவிப்பாங்க? ஒரு ஈரநிலமானது ராம்சார் தலமா தகுதி பெறணும்னா அதுக்கு 9 நிபந்தனைகள் இருக்கு. சக்தி, அது என்னென்ன தகுதிகள் பாட்டி? சொல்ற சக்தி, ஒரு ஈரநிலம் ராம்சார் நிலமா தகுதி பெறணும்னா அது அரிதான அல்லது தனித்தன்மை வாய்ந்த உதாரணங்களோடு கூடிய இயற்கை அல்லது இயற்கை அமைப்புடன் ஒத்த ஈரநிலமா இருக்கணும். அழிந்து வரும் அல்லது அச்சுறுத்தப்படும் உயிர் சூழல் சமூகங்களை ஆதரிக்கும் ஈரநிலமா இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட உயிர் புவியியல் பகுதியின் பல்லுயிர் பெருக்கத்தை ஆதரிக்கும் ஈரநிலமா இருக்கணும். தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்க்கை சுற்றுச்சூழல் முக்கியமான கட்டத்தில் ஆதரவளிக்கும் ஈரநிலமா இருக்கணும். 20,000 அல்லது அதற்கு மேற்பட்ட நீர் பறவைகளை ஆதரிக்கும் ஈரநிலமா இருக்கணும். ஒரு தனிப்பட்ட பறவை இனத்தின் அல்லது துணை இனத்தின் 1% தொகையை தொடர்ந்து ஆதரிக்கும் ஈரநிலமா இருக்கணும். உள்நாட்டு மீன் இனத்தின் அல்லது துணை இனத்தின் குறிப்பிடத்தக்க தொகையை ஆதரிக்கும் ஈரநிலமா இருக்கணும். மீன்களின் இனப்பெருக்கத்தின் போது முட்டையிடும் நிலமாகவும் இடம்பெயர்வு பாதையாகவும் மற்றும் மீன்களுக்கான உணவுகளையும் வழங்கும் முதல் ஆதாரமாக இருக்கணும் அந்த ஈரநிலம். ஒரு ஈரநிலம் சார்ந்த பறவை அல்லது விலங்கினத்தின் அல்லது அவற்றின் துணை இனத்தின் 1% தொகையினை தொடர்ந்து ஆதரிக்கும் ஈரநிலமா இருத்தல் வேண்டும். சக்தி, பாட்டி, கேட்க ரொம்ப ஆர்வமா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை ஈரநிலங்கள் ராம்சார் தலங்களாக இருக்கு பாட்டி? நம்ம மாநிலத்தில் மொத்தம் 14 ராம்சார் தலங்கள் இருக்கு. சக்தி, அவை என்னென்ன பாட்டி? நம்ம சென்னையில் உள்ள பள்ளிக்கரணை சதுப்பு நில காப்புக்காடு, செங்கல்பட்டில் உள்ள
கரிக்கிளி பறவைகள் சரணாலயம் மற்றும் வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம், கடலூரில் உள்ள பிச்சாவரம் அலையத்தி காடுகள், திருவாரூரில் உள்ள வடுவூர் பறவைகள் சரணாலயம் மற்றும் உதய மார்த்தாண்டபுரம் பறவைகள் சரணாலயம், நாகப்பட்டினத்தில் உள்ள கொடியக்கரை வன உயிரின மற்றும் பறவைகள் சரணாலயம், ராமநாதபுரத்தில் உள்ள சித்திரக்குடி பறவைகள் சரணாலயம் மற்றும் காஞ்சி சிறங்குளம் பறவைகள் சரணாலயம். அது மட்டும் இல்லை, ராமநாதபுரத்தில் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பகமும் இருக்குது. திருநெல்வேலியில் உள்ள கூந்தன்குளம் பறவைகள் சரணாலயம், கன்னியாகுமரியில் உள்ள சுசீந்திரம் தேரூர் ஈரநில வளாகம் மற்றும் வெம்பனூர் ஈரநில வளாகம், ஈரோட்டில் உள்ள வெள்ளாடு பறவைகள் சரணாலயம், இது போல மொத்தம் 14 ராம்சார் தலங்கள் உள்ளது. கேட்கவே ஆச்சரியமாக இருக்குது பாட்டி. ஆனால் அவை காலநிலை மாற்றத்தை எவ்வாறு சீராக்கும்? உனக்கு நேர்லே காட்டுற சக்தி, வா நம்ம வீட்டுக்கு அருகில் உள்ள ஈரநிலத்தை பார்வையிடலாம். பாட்டி சக்தியை அருகில் உள்ள ஈரநிலம் ஒன்றுக்கு அழைத்து சென்று சுற்றி காட்டுகிறார். சக்தி வியப்பு நிறைந்த கண்களோடு அங்குள்ள அனைத்து விஷயங்களையும் பார்வையிடுகிறாள். சுற்றி பார் சக்தி, பசுமையான தாவரங்கள், பறவைகள், பூச்சிகள், எவ்வளவு அழகான இயற்கை வளம் இது. மேலும் அவற்றின் பன்முகத்தன்மையும் முன்னால் காண முடியுதா? இந்த ஈரநிலங்கள் கார்பன் வடிகட்டிகளாக செயல்படுகின்றன. முக்கியமான பசுமை இல்ல வாயுவான கார்பன் டை ஆக்சைடு இவை உறிஞ்சி சேமித்து அதன் மூலம் காலநிலை மாற்றத்தை குறைக்கின்றன. அது மட்டுமல்ல சக்தி, ஈரநிலங்கள் மண்ணரிப்பையும் தடுத்து நிறுத்தும். அற்புதம் பாட்டி. ஆனால் விலங்குகளின் வாழ்வில் ஈரநிலங்களின் பங்கென்ன? விலங்குகளின் வாழ்விலும் ஈரநிலங்கள் மிக முக்கிய பங்கு விளைவிக்கின்றன சக்தி. ஈரநிலங்கள் மீன்கள், நீர்வாழ்வு விலங்குகள் மற்றும் புலம்பெயர்ந்த பறவைகள் போன்ற பல உயிரினங்கள் வாழ்விடமாக அமைகிறது. இந்த விலங்குகள் அனைத்தும் இயற்கையின் சமநிலையை மேம்படுத்த பெரிதும் உதவுகின்றன. மேலும் அவற்றின் இருப்பு ஈரநிலங்களின் ஆரோக்கியத்திற்கு மிக மிக அவசியம் சக்தி. அப்போது பாட்டி மற்றும் சக்தி தொலைவில் புலம்பெயர்ந்த பறவைகளின் கூட்டத்தை காண்கிறார்கள். சக்தி, அதோ அந்த பறவை கூட்டத்தை பாரு. அவையெல்லாம் நீ கற்பனை கூட செய்ய முடியாத தூரத்திலிருந்து வருது. அவைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் பயணம் செய்கின்றன. அப்பறவைகள் ஓய்வெடுக்கவும் உணவளிக்கவும் இது போன்ற சதுப்பு நிலங்களை தான் நம்பியிருக்கிறது. சதுப்பு நிலங்களை பாதுகாப்பதன் மூலம் இந்த அற்புதமான உயிரினங்களையும் நம்ம பாதுகாக்கலாம் சக்தி. மிக்க அருமை பாட்டி. ஈரநிலங்களால இவ்வளோ நன்மைகள் இருக்கிறதா? ஆனா சக்தி, துரதிர்ஷ்டவசமா இந்த ஈரநிலங்கள் எல்லாம் இப்போ அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியுள்ளன. விரைவான நகரமயமாக்கல், சுற்றுச்சூழல் மாசுபாடு மற்றும் காலநிலை மாற்றம் ஆகியவை இவற்றின் சீரழிவுக்கு வழிவகுத்தது. நாம் இவற்றை பாதுகாக்க வேண்டிய அனைத்து செயல்பாடுகளையும் முன்னெடுக்க வேண்டும் சக்தி. நம்ம இப்போ எதுவும் செய்யலைனா இந்த விலைமதிப்பற்ற சுற்றுச்சூழல் அமைப்புகளை இழக்க நேரிடும். அது மட்டும் இல்லாமல் காலநிலை மாற்றத்தை எதிர்த்து போராடும் திறனையும் நம்ம இழந்து விடுவோம். அதற்கு என்ன செய்யலாம் பாட்டி? சதுப்பு நிலங்களின் முக்கியத்துவத்தை பற்றி மற்றவர்களுக்கு கற்பித்ததன் மூலம், அவற்றின் பாதுகாப்பிற்காக பேசுவதன் மூலம் நாம் ஒருத்தருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தலாம் சக்தி. கூடுதலாக மாற்றத்தை ஏற்படுத்த ஈரநிலத்தை சுத்தம் செய்தல் மற்றும் மரத்தோட்டங்கள் போன்ற சின்ன சின்ன செயல்பாடுகளில் நாம் பங்கேற்கலாம் சக்தி. கண்டிப்பா, நான் உறுதியளிக்கிறேன் பாட்டி. நான் என் பங்கை கட்டாயம் செய்வேன். சக்தியின் வார்த்தையை கேட்டு பாட்டி அவளை வெகுவாக பாராட்டுகின்றார். சக்தி, உன்னை போன்ற சிறுவர்கள் தான் இந்த பூமியின் எதிர்காலம். இதை நீ எப்போதும் நினைவில் வச்சுக்கணும். சதுப்பு நிலங்களின் தலைவிதி நம் கையில் தான் உள்ளது. நம் வாழ்விற்கு வளம் சேர்க்கும் இது போன்ற சுற்றுச்சூழல் அமைப்புகள் வரவிருக்கும் தலைமுறைகளுக்கு நலம் பயக்கும் வண்ணம் செழித்து வளர்வதை உறுதி செய்வோம் சக்தி. என்ன யாமினி, பாட்டியும் சக்தியும் பேசினது கேட்டியா? ஆமாம் அஜய் சிவானி, ஈரநிலங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான சுற்றுச்சூழல் அமைப்பு. இதுதான் காலநிலை மாற்றத்திலிருந்து நம்மையும் நம்ம பூமியையும் பாதுகாக்குது. அதோட பல்வேறு தாவரங்கள் மற்றும் விலங்குகளுக்கு உறைவிடமாகவும் இருக்குது. இது நம்ம பயோடைவர்சிட்டியையும் காக்குது. அருமையாக சொன்ன யாமினி. இந்த ஈரநிலங்கள் அண்டர் வாட்டர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுது, இயற்கை வடிகட்டியாக செயல்பட்டு மாசை தடுக்கிறது, வாழ்வாதாரத்தை மற்றும் வருமானத்தை ஒரு குடும்பத்துக்கு அதிகமாக கொண்டு வருது, நேச்சுரல் டிசாஸ்டர்லேருந்து தடுக்குது. அது மட்டும் இல்லை, குளோபல் வார்மிங், சாயில் எரோஷன் தடுக்குது. அது மட்டும் இல்லை, பல உயிரினங்களுக்கு வாழ வழிவகுக்கிறது. மேலும் பொழுதுபோக்கு இடங்களாகவும் பயன்படுத்துகிறாங்க. இவ்வளோ நல்ல விஷயம் ஈரநிலத்துக்கு இருக்குது. இதை நம்ம பத்திரமா பாதுகாக்கணும். இதை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம கடமை. இதுக்காக நிறைய அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும். அப்புறம் அதை க்ரியேட் பண்ணது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபாலோவும் பண்ணணும். அது என்னென்னு சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுப்பேன். ஈரநிலத்தில் குப்பையை கொட்டக்கூடாது.
அங்கே இருக்கிற செடி கொடி தாவரங்களை அழிக்கக்கூடாது. பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்தி ஈரநிலத்தில் தூக்கி போடக்கூடாது. ஈரநிலத்தில் வாழும் விலங்குகளை அழிக்கக்கூடாது. இது எல்லாமே தவறான செயல். நம்ம சைட்லேருந்து ஒரு ஸ்டெப் எடுக்கணும்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கொஞ்சம் அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அதெல்லாம் ஃபாலோ பண்ண சொன்னால் நம்ம ஈரநில பகுதியை பாதுகாக்கலாம். ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஆர்ஜே சிவானி. இந்த நிகழ்ச்சியோட தொடக்கத்தில் நீங்கள் எவ்வளோ உற்சாகமாக இருந்தீங்களோ அதில் தேயளவு உற்சாகம் எனக்கு இப்போ வந்துடுச்சு. நானும் ஈர்நிலங்களை பற்றின விழிப்புணர்வை என்னுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் சொல்கிறேன். நேயர்களே, நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சியில் ஈரநிலம் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே சிவானி அண்ட் ஆர்ஜே யாமினி. நன்றி, வணக்கம். அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. அண்ணா சமுதாய வானொலி, இது சமுதாயம் பங்கு பெறும் வானொலி. 90.4 அண்ணா வானொலி, இது இந்தியாவின் முதல் வளாக சமுதாய வானொலி. 90.4 மெகாஹெர்ட்ஸில் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம்.